ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து ரீசனிங்கில் பகடை சம் தான். பகடைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு பகடை உருட்டும் போது, இரு பகடை உருட்டும் போது 3 பகடை வரைக்கும் கொஷின்ஸ் கேட்பாங்க. பொதுவாக வந்து 1, 2 தான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பகடை சம் தான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து 2 பகடை 3 பகடை சம்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒரு சீரான பகடை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? ஒரு சீரான ஒரு பகடை உருட்டுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பகடை எப்படி இருக்கும்னு. பகடையில் வந்து ஒரு 6 பக்கம் தான் இருக்குங்க. அந்த 6 பக்கத்தில் வந்து 1, 2, 3, 4 ஒரு சதுரம் ஷேப்பில் வந்து கனசதுரம் ஷேப்பில் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா அதில் வந்து 1, 2 ஒரு வந்து புள்ளியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பக்கத்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும். அதே மாதிரி 2, 3, 4, 5, 6 புள்ளி வரைக்கும் இருக்கும். நம்ம ஒரு பகடை வந்து போடுறோம் அப்படின்னா 6 வாய்ப்பு தான் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு. மொத்த வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா 6 வரைக்கும் தான் கிடைக்கும். இப்போ மொத்த வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு 6 இருக்குது. அதே வந்து அந்த 6 நம்பர்ஸில் இரட்டை எண் பார்த்திங்க அப்படின்னா 2, 4, 6. ஓகேங்களா? இப்போ வந்து 3, 2, 4, 6 அப்படிங்கிறது 3 இரட்டை எண் தான் கிடைக்கிறதுக்கான மொத்த வாய்ப்பு இருக்குது. அப்போ இரட்டை எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு டிவைட் மொத்த வாய்ப்பு எத்தனை 6. அப்போ அடிச்சிங்க அப்படின்னா 1/2. அதே அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு பகடை உருட்டும் போது பகடையின் முகையன் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு. ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு பகடை உருட்டும் போது 1 to 6 நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. பகா எண் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். 1ஆலையும் தன்னாலே வகுப்படுற எண் தான் வந்து பகா எண். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 5 தான் இருக்கும். அப்போ பகா எண் அப்படிங்கிறது 3. இப்போ பகா எண் எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 3 வாய்ப்பு இருக்குது. மொத்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 6. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1/2. இதுதான் வந்து நிகழ்தகவு. பகா எண் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் 6இன் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு. இப்போ தான் சொன்னேன் 6ஓட பகா காரணி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6ஓட காரணி என்ன அப்படின்னா 6 டிவைட் பண்ணுற நம்பர்ஸ் தான் வந்து 6ஓட காரணிகள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 6 வந்து 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 6 டிவைட் பண்ணும். ஆனால் இதில் 6 அப்படிங்கிறது பகா காரணியாக வராது. 2, 3 தான் பகா காரணி. அப்போ வந்து 6இன் பகா காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா 2 தான். அப்போ அதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 2. மொத்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா 6. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1/3. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.